ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதே வடைச்சட்டியில் வெங்காயம் சேர்த்து வதக்கி தேங்காய், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து வதக்கி இதோட தக்காளியை சேர்த்து வதக்கி மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கினதும் மிளகாத்தூள், மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், குழம்புத்தூள் சேர்த்து வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கி புளிக்கரைசல் ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கிறேன். கொதித்ததும் வறுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயும் சேர்த்து 5 மினிட்ஸ் வேக விடுறேன். கொத்தமல்லி இலை தூவி இறக்கினால் சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி.